I thought they'll cross 200 but not happen, but next time for sure. I thought they might score like 200, 250, but they did not score it. So little bit disappointed and I'm feeling very bad. Hope next time we'll. அது ஒன்று வேணும்னு விட்டு கொடுத்தாங்கல்ல, இல்லை ட்ரையல் மேட்ச் ஆடின மாதிரியே அது மாதிரி தான் ஆடினானுங்க. வந்ததுக்கு வேஸ்ட். ஏன் சார் வேணும்னு விட்டு கொடுத்த மாதிரி இருந்துச்சு? ஏன்னா கேகேஆர் ஒரு நல்ல ஃபார்மில் தான் இருந்தாங்க சார். அவனுங்க தான் சார் கரெக்டாக மேட்ச் ஆனானுங்க. இவனுக்கு ஏதோ ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி பண்ணிட்டு போயிட்டானுங்க சார். அதை இவனுங்க இப்படி ஆட மாட்டாங்க நார்மலாக. இவனோட அக்ரெசிவ்னஸ்லாம் பார்த்துருக்கோம். எப்பவுமே 200+ எடுப்பானுங்க. ஆனால் இந்த மேட்ச் பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் காமெடியாக இருந்தது. வேணும்னு பண்ணானுங்களா, இல்லை விட்டு கொடுக்குறானுங்களா, இல்லை சும்மா வந்துட்டோம் ஃபைனலு, அது ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆனான்னு தெரியல. கொஞ்சம் போராக தான் போச்சு. பட் ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. இட்ஸ் ஃபைன். என்ன எதிர்பார்த்து வந்தீங்க இன்னைக்கு? நான் அட்லீஸ்ட் ஒரு நெயில் பைட்டிங் மேட்சாவது இருக்கும்னு நினச்சி வந்தேன். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப ஒன் சைடடாக இருந்தது ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ நீங்கள் யாரோட சப்போர்ட்? இன்றைக்கி நான் SRH சப்போர்ட்டர். யூஸ்வலி நான் CSKக்கு தான், பட் இன்றைக்கி நான் SRH சப்போர்ட்டராக வந்தேன். பட் டிசப்பாயிண்டட். பேட்டிங் சூஸ் பண்ண தப்பு பண்ணியிருக்கக்கூடாது. ஆமாம், அப்போ வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருந்தது அந்த கிளைமேட். அந்த கண்டிப்பாக அவங்க பண்ணியிருக்கக்கூடாது. இவங்க செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக பேட்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா ஷோர் இவங்க தான் வின் பண்ணியிருப்பாங்க. அவர் கேப்டன் வந்து தப்பான முடிவு எடுத்துட்டார். அவர் அந்த பேட்டிங் சூஸ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் நினச்சேன் இவங்க காலின்னு நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரி லைனாக விக்கெட்டை வந்துட்டு ஒரு பொறுப்புலாமா மாதிரி இருந்தது. வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி மேட்ச் வந்து அந்தளவுக்கு ஃபைனல்ஸ் அளவுக்கு ஒரு இது இல்லைனாலும் பட் இட் வாஸ் குட். SRH வந்து எல்எஸ்ஜி மேட்ச்ல 10 ஓவர்ல முடிச்சிருப்பாங்க. இப்போ அவங்களே 10 ஓவர்ல இந்த மேட்ச்ல ஃபுல்லா இதுவாயிட்டாங்க. நீங்கள் எப்படி கேட்டிங்கன்னா கர்மா இஸ் பூமரங் தான் எனக்கு சொல்ல தோணுது தவிர, பட் லோவர் ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ண முடியல அவங்களால இந்த கிரவுண்டில். ஸோ அதனால் அதுதான் ரீசன் 10 ஓவர் அடித்தது எல்லாம். அவங்க முன்னாடியே ஒரு டார்கெட் செட் பண்ணியிருக்கணும். 113 வந்து சைக்கலாஜிக்கலாகவே ரொம்ப கம்மியான டார்கெட் ஃபார் KKR. ஸோ அதனால் அவங்க தே ஸ்டார்டட் பம்பார்டிங் இன் தி ஃபர்ஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ். ஸோ 5 ஓவரில் இல்லை 4 ஓவர்லேயே தெரிஞ்சிருச்சு KKR தான் இட்ஸ் கோயிங் டு கிராப் த கப். ஆக்சுவலி SRH வந்து தான் அந்த கப் வின் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்து வந்தோம் நாங்கள். ரெண்டுமே டஃப் டீம். நல்லாவே வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு ஒரு நல்லா ப்ளே பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். ஆனால் வந்துட்டு இவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து கடைசி டைமில் வந்துட்டு ஏமாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. இவங்க நல்லா ப்ளே பண்ணுவாங்க தான் சொல்லிட்டு எதிர்பார்த்து வந்தோம். அது வந்து எங்களுக்கு வந்து அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகலை. அதில் கொஞ்சம் டல்லாக தான் போச்சு. லைக் க்ளோசிங் செரிமனி அதில் எதுவுமே இல்லை. லைக் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் மேட்ச் படியாக பார்த்தா ட்ராவிஸ் ஹெடோ அபிஷேக் சர்மா அவுட் ஆகிட்டோன்னே ஐ காட் இட்கி நம்ம கையில் வந்துடுச்சு. மேட்ச் KKRல வந்துடுச்சு. ஏன்னா அவங்க ரொம்ப அவங்க 2ல் டிபெண்ட் இருக்காங்க. இப்போ அதுவே அவங்க பாலிங் எடுத்திருந்தாங்கன்னா மேபி மேட்ச் ஃப்ளிப் ஆகிருக்கும். டார்கெட் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் பேட் டிசிஷன் பை பேட் கமிங்ஸ் ஐ ஃபீல். பிகாஸ் அவங்க நினச்சாங்க பேட்டிங் எடுத்து ஹை ஸ்கோர் தந்து அவங்க சேஸ் பண்ண முடியாது. பட் இட் டிடன்ட் கோ ஆஸ் பர் தேர் பிளான். ஃபர்ஸ்ட் டாஸில் மிஸ்டேக் பண்ணாங்க. அவங்க பவுலிங் எடுத்துருக்கணும். பிகாஸ் ஐ திங்க் குவாலிஃபயர்லேயும் அவங்க ஃபஸ்ட் டைம் பேட்டிங் எடுத்து ஆர்ஆர் கூட தோற்றுருந்தாங்க. ஸோ ஐ தாட் ஆர்ஆர் ஐ திங்க். ஸோ ஐ தாட் அதை பார்த்து இந்த வாட்டி எடுக்க மாட்டாங்க, டிசிஷன் நல்லா எடுப்பாங்க. பட் தே ஸ்டில் டுக் பேட் டிசிஷன். மேபி இந்த பிச்சை பார்த்து அப்படி எடுத்திருப்பாங்க. ஆனால் அதிலே டிபெண்ட் ஆக முடியாதுல்ல. லைக் பிச்சு ஸ்விங் ஆகிட்டே இருக்கும். ஸோ யா, மேட்ச் வாஸ் போரிங்காக இருந்துச்சு, என்டர்டெய்னிங்காக இல்லை. ஏன்னா ப்ரெடிக்டபிள் மேட்ச். ஏற்கனவே KKR தான் ஜெயிப்பாங்க தெரிஞ்சிருச்சு ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே. கிளம்பி வந்துட்டு தான் நான் வரலையா. நிறையா ஃபீல்டிங் ப்ராப்பராக இல்லை. அண்ட் ப்ளஸ் bowling ஆல்சோ நிறைய கேட்ச்லாம் விட்டு. அண்ட் தியர் பேட்டிங் ஆல்சோ இஸ் நாட் ஸோ கிரேட். நிறைய விக்கெட்ஸ் ஃபியூ 10 லைக் சீக்கிரமாகவே போயிடுச்சு. அதனால் இன்னைக்கு யாரோட சப்போர்ட்? KKR. SRH வேணான்னு KKR பேட் கமின்ஸ்னால. SRH வேணாம், பேட் கமின்ஸ் ஏற்கனவே 19 நவம்பர் அன்னைக்கு எல்லாரையும் அலவ வச்சுட்டாரு. அதனால KKR தான். மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு தான். ஆனால் நல்லா இருந்துச்சு. நான் ஒரு KKR ஃபேனா நான் என்ஜாய் பண்ணேன். ஏன்னா KKR பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு, பவுலிங்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த முதல் 3 விக்கெட் போச்சுல SRHக்கு. அப்போமே இது லோ ஸ்கோர் மேட்ச்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போவும் என்ன நினச்சோம்னா கிளாஸும் கொஞ்சம் அடிப்பான்னு நினச்சேன். நான் கிளாஸும் கம்மின்ஸும் நல்ல பார்ட்னர்ஷிப் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். கம்மின்ஸ் என்ன பண்ணல, ஆனால் கிளாஸன் அவுட் ஆனது அவங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக். ஆமாம், வந்துட்டே இருக்காங்க. எங்க கம்பீர் இருக்காருங்க, கவலையப்படாங்க. எப்படி அடுத்த நாள் வந்துடும், கன்ஃபார்மாக வந்துடும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் கேப்டன்ஷிப்னு நான் சொல்ல மாட்டேன். நான் வந்து சொல்கிறது யாரை சொல்லுவேன்னா கம்பீர் தான் சொல்லுவேன். அஸ் ஏ கோச்சாக அவர் கரெக்டான இடத்துல கரெக்டான பிளேயரை இறக்கி விடுதாரு. நீங்கள் பாருங்கள், இதுக்கு இந்த சீரீஸ்க்கு முன்னக்கூட்டி வரைக்கும் ஓப்பனிங்கில் இவர் கிடையாது.
யார் நம்ம வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் பேர் என்னது ஆனால் சுனில் நரேன். ஆக்சுவலாக சுனில் நரேனை நல்லா இது பண்ணி அவருக்கு ஒரு ஓப்பனிங் கொடுத்து பவுலிங் அவரோட 4 overs வருண் சக்கரவர்த்தியோட 4 oversலாம் கேகேஆருக்கு ஒரு பெரிய பலம். உண்மையிலே கேகேஆர் அதில் தான் வின் பண்ணிச்சு. இது வந்து முழுக்க கம்பீர் தான். பட் திருப்பி வருவானுங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா வந்து நம்மளோட ஃபேவரட்ஸ்லாம் இருக்காங்க, அதில் கண்டிப்பாக நல்லா ஆடுவாங்க. இது ஒரு லெசனாக எடுத்துகிட்டு திரும்பி they'll come back. Sure they will take a cup as well as RCB கூட. அவங்களும் ஆல் த பெஸ்ட். It was unfortunate day for us. We have lost the match. But coming from 10th place to 2nd place is really commendable. Next year we'll win the cup. What was the mistake today, bro? I think choosing batting at the time of toss was the biggest mistake. I know Pat is an experienced captain, but I think during the second innings, initially the ball swing, and we were not able to extract the same swing in the second innings. That was the mistake that we had done. I obviously expected SRH to win. I wanted them to win. They beat all the odds. They came back from 10th place all the way to 2nd place. That's a great comeback, honestly, for me. I hope they have better things ahead for them. We had a good season overall. We were still above 8 other teams, so I'd say that was a good wrap. We didn't expect KKR will win, but ज़्यादा खुशी आके शाहरुख खान को देख के हुई. நட்டு ஊர்லேருந்து வந்திருக்கிறோம். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் நட்டு மேலே ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வந்தோம். சரி கடைசி மேட்ச் கொஞ்சம் அவருக்கு அன்ஃபேவராக போயிடுச்சு. ஓகே. போன மேட்ச் வந்து டெத் ஓவர்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆமாம். ஆனா அவர் வேர்ல்ட் கப்ல எடுக்கலன்ற விஷயத்தையே போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த விஷயத்தை? இல்லை அது எங்கள் ஊருக்காரங்களுக்கு ஆல் அரவுண்ட் சேலம் டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே கொஞ்சம் எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் மன வருத்தம் தான். ஏன்னா இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தார். டெத் ஓவர் கொஞ்சம் கண்டிப்பாக தேவைப்பட்டது. நம்ம இந்தியன் டீம் டோட்டலாகவே ஆல்மோஸ்ட் டெத் ஓவர்னால் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் அவர் எடுத்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தோம். வேர்ல்டு கப் மிஸ்ஸிங். ஓகே, அவர் மறுபடியும் ப்ரூவ் பண்ணுவார். கண்டிப்பாக வருவார். வேர்ல்டு கப் வருவாரா? நம்ம இந்தியாவுக்காக ஆடுவாரா? கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அவரோட எனர்ஜி, அவரோட குட் பாசிட்டிவ் எல்லாமே நல்லா இருக்குங்க. அவர் கண்டிப்பாக வருவாருங்க. 20 ஓவர் கண்டிப்பாக போகும் நினச்சி தான் வந்தது. 10 ஓவரில் முடிஞ்சிச்சுன்னு ஒரு வெக்ஸாக தான் இருக்குது. அவ்வளோதான். ஓகே ப்ரோ, 2 கப் ஆயிடுச்சு. இதோட 3வது கப்பு. எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா நம்மளுக்கு கொல்கத்தாக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இல்லை, பேட் கமின்ஸ் ஜெயிக்கக்கூடாதுன்னு தான் இருந்தது. சரி நம்மளால ஜெயிச்சதில் நம்மளுக்கு சந்தோஷம். அவ்வளோ. சன்ரைஸ் வின் பண்ணி தான் வந்தான். கொஞ்சம் பேட்டிங் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. பவுலிங் கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல. பேட்டிங்கில் கிளாஸ் எதிர்பார்த்தேன், அடிக்கலை. சிஎஸ்கே ஃபேன் தான், பட் ஸ்டில் இன்னைக்கு வந்து நான் கேகேஆரோட சப்போர்ட்டர். நல்ல வின் கேகேஆர், நல்லா ஆடினாங்க. ரொம்ப க்ளோஸாக போகாமல் 10th ஓவர்லேயே முடிஞ்சிச்சு. அது எப்படி? ஆமாம், எஸ்ஆர்ஹெச் அவ்வளோவா கம்ப்ளீட் பண்ணல. ஆமாம், ஈஸியாக கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். பேட்டிங்கில் சோக் பண்ணிட்டாங்க. ஆமாம், இது கிளாஸ்ன்னு எல்லாமே பிக் மேட்ச்சில் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலை. மார்க்ரம் எல்லாருமே சொல்லணும். ஸோ பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா பவுலர்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணி விக்கெட்ஸ் எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸ்லோவாக போச்சு ப்ரோ. லைக் எஸ்ஆர்ஹெச் வழக்கம் போல் ஆடுவாங்க, இந்த வாட்டி ரொம்ப ஸ்லோவாக ஆடினாங்க. கொஞ்சம் அக்ரெசிவாக ஆடிருக்கலாம். ஒரு 2 விக்கெட் வந்து ஸ்லோ பண்ணிட்டாங்க. மேபி ஃபைனல்ஸ்ன்ற ப்ரெஷர் அவங்களுக்கு இருந்திருக்குமோ என்னவோ. பேட் கமின்ஸும் நல்லா பிளான் பண்ணியிருக்கலாம். பட் ஃபைனல்ஸ் ஆப்வியஸாக பதட்டம் எல்லாருக்குமே இருக்கும். ப்ரெஷர் தான். கேகேஆர் ஆல்ரவுண்ட் நல்ல அக்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ். மைட் பி கேகேஆர் ஃபஸ்ட் பேட்டிங் அவுட் எஸ்ஆர்ஹெச் சேஸ் பண்ணிட்டா கொஞ்சம் ரிசல்ட் மாறிக்கலாம். என்னவோ இன்டர்நேஷனல் பிளேயர் ஆஸ்திரேலியாவில் பயங்கரமாக லீட் பண்ணியிருக்காரு பேட் கமின்ஸ். இன்னைக்கு என்ன மிஸ் பண்ணுறாங்க? லைக் பேட் கமின்ஸ் ஒருத்தர் மட்டுமே வச்சுட்டு நம்ம அவங்க சைடில் பிளேயர்ஸ் வேறு, நம்ம சைட் பிளேயர்ஸ் வேறு. ஸோ அதை வச்சுட்டு கேப்டன்சி நல்லா தான் இருந்து இவ்வளோ நல்லா தான் பண்ணார். ஃபைனல்ஸில் மிஸ் ஆயிடுச்சு. அவள் தான் பயங்கர ஒன் சைடட் ப்ரோ. எதுவுமே பண்ண முடியல. அவங்க எஸ்ஆர்ஹெச் கொஞ்சமாச்சு விக்கெட் போனதுக்கப்புறம் இது ஆக்சிலரேட் பண்ணிருக்கணும். அவங்க ஒரு மாதிரி அக்ரெசிவ் ஆடுறேன்ட்டு போய் விட்டுட்டாங்க. இப்போ பிச்சு நல்லா தான் இருந்துங்க. நீங்களே பார்த்தீங்க, 10 ஓவரில் திரும்பி முடிச்சிட்டாங்க. ஸோ 200 தான் நல்ல சேஸு. எஸ்ஆர்ஹெச் எப்போவுமே இந்த மாதிரி அக்ரெசிவாக ஆடினா அப்பப்போ இந்த மாதிரி இதுதான் ஆக தான் செய்யும். இன்னைக்கு நீங்கள் யாரை சப்போர்ட் பண்ணி வந்தீங்க ப்ரோ? கேகேஆர் எஸ்ஆர்ஹெச்? இன்னைக்கு ஒரு க்ளோஸான கான்டெஸ்ட் பார்க்கலாம் தான் வந்தேன். கேகேஆர் தான். நான் எஸ்ஆர்ஹெச் சப்போர்ட் பண்ணி வந்தேன். எனக்கு டோட்டல் ஒன் சைடு கேம் தான் சொன்ன மாதிரி. ஆனால் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்பெல் பவுலர்ஸுக்கு வெங்கடேஷ் ஐயர்லாம் டேக் ஆன் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஏன் டக்குன்னு ஸ்பின்னர்ஸ் கொண்டு வரலன்னு எனக்கு தெரியல. ஸோ மேபி ஸ்பின்னர்ஸ் கொண்டு வந்தால் எப்படி இருந்தாலும் ஒன் சைடு கேம். இவங்க சைடில் பாதி ஒரு 70% கேகேஆர் சைடு தான். இவங்க ஒரு புஷ் கொடுத்துருக்கலாம். ஆஃப்டர் 4 ஓவர்ஸே ஷபாஸும் அதுக்கப்புறம் மற்ற ஸ்பின்னர்ஸ் கொடுத்துருக்கலான்னு என்னோட இன்புட்டு. மேட்ச் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே மேட்ச் முடிஞ்சு ஒரு ட்ரை கொடுத்துருக்கலாம் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு அபிஷேக் சர்மாலாம் உள்ள போலராக எடுத்து வந்திருக்கனால வாஷிங்டன் சுந்தர் நீங்கள் போன இன்னிங்ஸ்லேயே இம்பாக்ட் பிளேயராக உள்ள கொண்டு வந்திருக்கலாம். சம்மதை கொண்டு வந்ததுக்கு பாலா. ஸோ இது கொஞ்சம் கூட மேட் சம் டிஃப்ரென்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஃபைனல் மேட்சோட ப்ரெஷர்னு ஒன்று இருக்கும்ல. ஃபைனல் மேட்ச்னால் அதுக்கு அந்த டீமோட மென்டல் ப்ரிப்பரேஷன் வேறு மாதிரி இருக்கும். லீக் மேட்ச்சில் யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம்.
ஆனால் அது ஃபைனல் மேட்ச்ன்றப்போ அதுக்குரிய ஒரு பயம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுதான் வந்து ஃபைனலில் வந்து எல்லாருக்கும் அந்த கேக் வாக் மாதிரி இருக்காது, லீக் மாதிரி இருக்காதுல்ல. இருந்தாலும் இன்டர்நேஷனல் டீமை லீட் பண்ண ஒரு கேப்டன் இல்லையா, பேட் கமின்ஸ். பட் ஆனால் அந்த டீமில் இந்த இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் இதில் கிடையாதுல்ல. ஸோ அதனால் நம்ம அந்த பிளேயர்ஸோட குவாலிட்டி, அவங்களோட ஸ்ட்ரென்த்து எல்லாமே இப்போ நம்ம டொமஸ்டிக் பிளேயர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க டீமோட பிளேயர்ஸோட எல்லா ப்ளஸ்ஸு மைனஸ் தெரியும், எந்த இடத்துல என்ன பண்ணணும்னு. ஆப்வியஸ்லி இவருக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த குவாலிட்டி, அந்த அந்த நாக் அவுட் மேட்சுக்கான ஸ்ட்ரென்த்து வந்து இங்கே இருக்கிற மீதி 8 பிளேயரை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுறது எல்லா நாளுமே முடியாது. மற்றபடி பண்ணதால தான் ஃபைனல் வரைக்கும் வந்திருக்கு, எல்லா நாளும் அது முடியாது. We really enjoyed and it was completely a knockout for Hyderabad. We really enjoyed the match. What you expected? I expected KKR to win. Here is my flag. Awesome. After 10 years they're winning, so all credit goes to the entire team and Gautam Gambhir as well. This was my worst experience of IPL. Like in final, this straight match I never seen. Why what's the experience? Yeah, it was like worst, bro. Like I literally come from Bangalore, okay, and like 9 wickets in like first 10 overs. It's like very bad, bro. You watched the match? You watched the match? You watched? You are regretting? You are not satisfied. You are not satisfied? I am same here, bro. You are satisfied? No, I am not. You are satisfied? No, I am not. Yeah. And here first I want to like tell you, there is no water inside. Okay, there is no water. Yeah, it's very bad. It was fantastic match. How like Iyer has played. We always love the way he played. Today was same. Like he played very beautifully the 4 and 6, and like in 10-15 ball he scored 50 or more than that. So that was great. I loved watching the match. Yeah. Venki was very good. Venkatesh Iyer and Shreyash Iyer also. I support KKR because I like their players and also because of Shah Rukh Khan, SRK. It was a very nice match in Chepak and KKR won. SRH தான் வின் பண்ணணும்னு ரொம்ப எதிர்பார்த்தோம், ஆனால் வந்து KKR வின் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து மழை வரும்லாம் எதிர்பார்த்தோம். மழை வந்தால் மேட்ச் ஏதாவது கொஞ்சம் மாறும், ஏதாவது சான்சஸ் நடக்கும்னு பார்த்தோம். பட் ஆனால் KKR பக்கம் பயங்கரமாக ஆமாம், அவங்க பக்கம் இன்றைக்கி புயல் காற்று தான். இன்றைக்கி நைட்லாம் தூங்க மாட்டாங்க யாரும். ஷாருக் கான் வந்து மாஸ்க் போட்டே இருந்தார், கப்பு வின் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சோன்னே மாஸ்கை காட்டிட்டார். உண்மையிலே வந்து இது ரொம்ப ரொம்ப லோ ரன் ரேட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் தான் ஹையஸ்ட்டு 287 இந்த சீசனில். ஸோ இந்த இயர் தான் ரொம்ப லோவஸ்ட்டு எஸ்ஆர்எச் தான். ஸோ சொல்ல முடியாதுங்க, சேப்பாக்கம் ஸ்டேடியம் எப்போவுமே அப்படி தானே. இதே நம்ம சென்னை விளையாடி இருந்தாலும் நீங்கள் நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும். சென்னை வந்து எவ்வளோ டஃப்லாம் விளையாண்டுனாங்கண்டு 125க்கு நம்ம சேஸ் பண்ணியிருந்தோம், நிறைய இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான். பட் ஆனால் எதிர்பார்த்தேன் எஸ்ஆர்எச் கூட இந்த மாதிரி ஏதாவது பவுலிங் பிச் ஆகி விக்கெட்ஸ் நிறைய சரியும்னு நினச்சேன். కేకేఆర్కి సరియలే 2 వికెట్ முடிச்சிட்டாங்க మ్యాచ్. ఈ సీజన్ చాలా ఎక్సలెంట్గా పర్ఫామ్ చేసింది ఎస్ఆర్హెచ్. ఎస్పెషలీ మనము ఐపీఎల్ టోటల్ ప్రీవియస్ తీసుకుంటే ఎస్ఆర్హెచ్ ఈ ఇయర్ ఇచ్చినంత బెస్ట్ పర్ఫార్మెన్స్ ఏ ఇయర్ కూడా లేదండి. బట్ మిస్టేక్ జరుగుతుంటాయి, ఫైనల్ మ్యాచ్లో మిస్టేక్ జరిగింది అండ్ లక్కీగా కేకేఆర్ కప్ తీసుకుందండి. అండ్ ఎస్ఆర్హెచ్ మాత్రం ఈ ఇయర్ 100% మంచి ఎఫెక్ట్స్ పెట్టి ఆడింది. అండ్ వన్ మోర్ థింగ్ ఏంటంటే మంచి రికార్డ్స్ కూడా ఈ ఇయరే బ్రేక్ చేసింది. లైక్ హైయెస్ట్ స్కోర్ కావచ్చు, ఫినిషింగ్ కావచ్చు, అన్ని టోటల్గా ఎస్ఆర్హెచ్కే రికార్డ్స్ అన్ని బ్రేక్ చేసింది ఈ ఇయర్. అండ్ లక్కీగా కేకేఆర్ విన్ అయింది. ఫైనల్లో కొంచెం పర్ఫార్మెన్స్ ఇచ్చింటే 100% ఎస్ఆర్హెచ్ కప్ కొట్టేది. ఓడినా గెలిచినా we support SRH. They chose bat first. That was the main mistake. I think today it started really slow. We expected a lot from both the teams, but I think SRH being SRH, the way they've played, I think they should have done way better. But all in all, I think you know who won, so more than happy to do that. But Harsh, yeah, I mean it was the SRH was a lot dependent on like Agarwal and Head, and once they were gone, it was like they choked up. And Klassen did try his best, but then I mean, fate was for KKR and then KKR. Mistake for the SRH.
I mean, what mistake? I mean, they also played brilliantly over the season, but then mistake. I mean, the middle order couldn't handle the pressure. You can say that. Nitish Reddy, Rahul Tripathi, only one player could have clicked, right? 140, 150, that could have been a match. But then the way KKR played, Stark, Nareen, Chakravarti, I mean, they outplayed everyone. I expected a lot of more boundaries. I thought it would be a very tough and very nail-biting match. But still, witnessing the finals was not something in my bucket list this year, and it was a great match, and came out with my friends. So, yeah, core memories, this weekend. That's it. அதான் இன்றைக்கி வந்து பேட்டிங் தான் ஃபஸ்ட் நாங்கள் கொஞ்சம் சொதப்பிட்டோம். ஏன்னா பவுலிங் கூட நம்ம பேட்டிங் ஒரு ஓரளவு கொஞ்சம் ஸ்கோர் டீசெண்டாக அடிச்சிருந்தா பவுலிங் வச்சு கொஞ்சம் ரிஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஸோ அதில் நம்ம லோ ஸ்கோர்னால் இதுலேயே ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் வந்துருச்சு. ஸோ அதனால தான் கொஞ்சம் இஷ்யூ ஆச்சு. ஏன்னா பேட்ஸ்மேன் யாரும் நிற்கலை, ஹெட்டு அபிஷேக் யாரும், கென்ட்ரிக் கால்சன், மார்க்கம் யாரும் நிற்கலை. ஸோ அதனால இஷ்யூ ஆச்சு. கண்டிப்பாக எதிர்பார்த்தேன். ஏன்னா போன மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த குவாலிஃபயர் 2ல் வந்து இந்த மாதிரி தான் பேட்டிங் பிடிச்சி ஓரளவு ஒரு டீசன்ட் ஸ்கோர் அடிச்சு பவுலிங்கில் வந்து மோஸ்ட்லி ஸ்பின்னர்ஸ் வச்சே டிஃபெண்ட் பண்ணாங்க. ஸோ அஸ்வின்லாம் இறங்கும்போது ஸோ அவர் ஸ்பின்னர் வச்சே தூக்குனாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும்போது ஏன்னா சேம் ஸ்டேடியம் சேம் பிச், ஸோ இதுவும் நல்லா ஸ்பின் வரும். ஸோ அதனால ஒரு சான்ஸ் இருக்கும் பார்த்தோம், பட் அதனால வர முடியல. ஆனால் ஆமாம், அது கரெக்டு தான். ஆனால் அதான் நம்ம பேட்ஸ்மேன் சொதப்பிட்டாங்க, ஒன்று தான் இஷ்யூ, மித்தபடி வேறு எதுவும் இல்லை நினைக்கிறோம். அவங்க வந்துட்டு இது மாதிரி ப்ரெஷரில் தான் வந்து அவங்க வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு அவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து பார்க்கும்பொழுது ஆக்சுவலி பயத்தோடு தான் விளையாடின மாதிரி இருந்தது. ஏன்னா இவங்க வந்து இவ்வளோ வந்து எதிர்த்து ஆடுறவங்க வந்து சரியான முறையில் அவங்க விழுந்து எதிர்த்து ஆட முடியல அவங்களால. இவங்க வந்து பார்த்தோன்னா கல்கத்தா வந்து கேகேஆர் வந்து நல்லா ஃப்ரீயாக வந்து ப்ளே பண்ணாங்க. பிகாஸ் அவங்கள வந்து ப்ரெஷர் இல்லை, அவங்களுக்கு ரொம்ப ஸ்மால் ஸ்கோர்னு இருக்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ப்ளே பண்ணி வின் பண்ணிட்டாங்க. கேகேஆருக்கு நல்வாழ்த்துக்கள்.